சிவகங்கை மாவட்டம் ஏரியூர் கண்மாய் நிரம்பி மணிமுத்தாறில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. தரைப்பாலத்தை தண்ணீர் மூழ்கடித்ததால் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. விரிவான தகவலை செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம். செந்தில், விரிவான தகவல் என்ன? தொடர் மழையால் சிவகங்கை மாவட்டத்தில் ஏரியூர் அருகே உள்ள கழுங்குப்பட்டியில கண்மாயில தண்ணீர் அதிகரித்து வருகிறது. இதனால அங்கு கழுங்குப்பட்டி கண்மாயிலிருந்து தான் மணிமுத்தாறு உருவாகி ராமேஸ்வரம் கடலில் கலக்கிறது. சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டர் அருகே ஏரியூர் ஊராட்சியில கழுங்குப்பட்டி கிராமம் இருக்கு. இந்த ஊர்ல உள்ள ஏரி கண்மாய் என்பது 227 ஏக்கர் பரப்பளவு உள்ள மிகப்பெரிய கண்மாய். இந்த கண்மாய்க்கு கடந்த 3 நாட்களாகவே கனமழை பெய்து வரும் நிலையில் மதுரை மாவட்டத்தில் உள்ள கரந்தமலை, அழகர் கோவில் மலை, பூதகுடி மலை போன்ற பல்வேறு பகுதிகளிலிருந்து மழை தண்ணீர் அதிக அளவு தண்ணீர் ஏரி கண்மாய்க்கு வந்தடைந்து கண்மாய் நிறைந்து தற்பொழுது கடந்த 2 நாட்களாகவே ஏரி கண்மாயிலிருந்து மணிமுத்தாறு பாதையில தண்ணீர் அதிகரித்து வருகிறது. இதனால அந்த ஏரி கண்மாய்க்கு அருகே உள்ள கழுங்குப்பட்டி ஏரி கண்மாய்க்கு அருகே உள்ள 3 தரைப்பாலங்களும் மூழ்கப்பட்டுள்ளது. வளையப்பட்டி, சோழுடையான்பட்டி, பட்டமங்கலம் சாலையில் உள்ள தரைப்பாலம் ஆகிய 3 பாலங்களிலும் தற்பொழுது தண்ணீர் தரைப்பாலம் மூழ்கி தண்ணீர் அதிகம் சென்று வருவதால் அந்த பகுதியில் உள்ள போக்குவரத்து முழுவதும் பாதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த சில நாட்களாகவே மழை பெய்து கண்மாய் நிரம்பி இருந்த நிலையில தற்பொழுது கடந்த 3 நாட்களாக அதிக அளவில் மழை பெய்து வருவதால் தொடர்ந்து தண்ணீர் அதிகரித்து வருகிறது. இதனால ஏரி கண்மாயில குளிக்கிறதுக்கு தடை போட்டு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறாங்க. இந்த தரைப்பாலங்கள் 3 மூழ்கப்பட்டதுனால கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுற்றுப்பாதையில தான் மக்கள் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் பள்ளி மாணவர்களும் செல்வதற்கான சுற்றுப்பாதையில் செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே கழுங்குப்பட்டி கண்மாய் கடந்த 2 முறை இதே போல் நிரம்பி தண்ணீர் அதிகரித்து வந்தது. தற்பொழுது அதை விட அதிக அளவில் தண்ணீர் வருவதால் அந்த பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மணிமுத்தாற்று ஆறுங்கிறது கிட்டத்தட்ட கழுங்குப்பட்டியிலிருந்து தொடங்கி ராமேஸ்வரம் வரைக்கும் கடல் பகுதியில் சிறுகிறது. இந்த பகுதிகளில் உள்ள ஆற்றுப்பாதையில பூரா தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. இதனால் அந்த பகுதியில் தரைப்பாலங்கள் 3 மூழ்கியுள்ளது. இது பொதுமக்களுக்கு அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.